கண்டக்டர் சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நாயுடு வண்டி நிறுத்தியா? எதுக்குப்பா? நிறுத்தியா வண்டிய? கண்டக்டர் சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்ன கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்னையா கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். மரியாதை கீழே இறங்கு. சாந்தி வந்தோன்னு இறங்கிடுறேன். இன்னொருத்தர் அந்த வார்த்தை யூஸ் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், ஜாக்கிரதை. சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா? அறிவு கட்ட முண்டோ. இப்ப மரியாதை கீழே இறங்கல, நான் உள்ள போய் கம்பெனினாலும் பரவாயில்லன்னு நீ வெளியில விழுந்த பல்ல என்ன வேண்டியதா போயிடும், ஜாக்கிரதை. பாவையா அந்த மனுஷன் உற்றியா? நீ சுமார் நாயுடு. இந்த சாயம் போன சட்டக்காரன் சாந்தின்னு சொன்னா எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு வெறுப்பேற்றான். அப்படியே நீ சாந்தி தியேட்டர் இறங்க வேண்டியதா இருந்தா கூட போஸ்ட் ஆபீஸ் கேட்கலாம், அண்ணா சாலைன்னு கேட்கலாம், மவுண்ட் ரோட் கேட்கலாம் இல்லையா? ஏன் தேவி பாரடசன் கேட்கலாம்? தேவி பாடேசன் கேட்கலாம், தேவின்னு கேட்கலாம், தேவி கலான்னு கேட்கலாம், தேவி பாலான்னு கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது இதுக்கா சாந்தி சாந்தி சாந்தின்னு கேட்டேனே? தெரியாதனமா உன் வண்டியில ஏறிட்டேன். டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டேன். இனிமே வரமாட்டேயா? ஏமா சாந்தின்னு சொன்ன இந்த கண்டக்டர் பைத்தியக்காரத்தனமா கத்துறான். அந்த சாந்தினால தான் பைத்தியம் முடிச்சு போய் கத்துறேன் நானு. இன்னொரு சாந்தின்னு சொன்னேன். இனிமே சாந்தின்னு சொல்ல மாட்டேயா? சாவர வரைக்கும் சான்ற வார்த்தையை சொல்ல மாட்டேயா? என் பொண்டாட்டி பேர் சாந்தி, நான் எப்படியா கூப்பிடுறேன்? அமாவாசையில பிறந்த இன்னாடி அப்படி பாக்குற ஏண்டி? நான் டீ போட்டு பேசுவேன் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நீ கூட எனக்கு மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கார்ல வருவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் கண்ணாடியா இருக்கடி, இறங்கடி கண்ணாடியா. அன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆம்பளை கவரிமானு உடனே முடிய புடிங்க செத்து போயிடுவாரெல்லாம் போய் சொன்னியே. உண்மையான காரணம் இதானே? சாரு அவரோட பெரிய காரு இதானே? சொல்றீ ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்க? வெயிட்டான பார்ட்டியை நீ ஓரம் கட்டிட்ட, அதனாலதான் நான் நடுவில் நினைக்கிறேன். ப்ளீஸ் கார்ல இருங்க, விவரமா பேசிட்டு போலாம். நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா சார் வண்டியில ஏறதுக்கு? லைஃப்ங்கிறது கார் இல்ல சார், எத்தனை பேர் வேணாலும் ஏறதுக்கு. அது பஸ் டிக்கெட் மாதிரி, ஒரு டிக்கெட்ல ஒருத்தர் தான் டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதான் நம்ம பண்பாடு. உங்க ஆத்திரம் எனக்கு புரியுது, ஆனா உங்க அவசரம் தான் எனக்கு பிடிக்கல. அவசரப்படும் போது சேலையை மாத்த மாதிரி ஆளை மாத்திட்டாலே. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னு வச்சுங்க, யாருக்கோ புள்ளைய பத்தி அதுக்கு ஏன் இன்ஷியலே வைப்பா. எனக்கு உங்க மேல கோவம் இல்ல சார், பரிதாபம் தான். நானாவது நடுரோட்ல நிக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க. பார்ட்டி ஏரோப்ளைன்ல டாடா காமிச்சிட்டு போயிடுவா. அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதையெல்லாம் சொன்னியடி. புருஷன் முட்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு, அது இதானா? ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு பேர் தான் காதலா? ஏன் லவ் பண்ணும்போது உனக்கு தெரியுமாடி எங்க அம்மா தாலியை கூட மூக்க முடியாத பாவி நானு? அப்ப ஏன்டி என்ன லவ் பண்ண? எதுக்கு என்ன லவ் பண்ண? அப்பவே சொல்ல வேண்டியதானே, எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேட்க வேண்டியதாண்டி. இப்ப சொல்லு, எனக்கு இப்படி ஒரு கார் வேணும், இப்படி பெரிய பங்களா வேணும், எனக்கு பணம் தான் முக்கியம், அதனாலதான் நான் ஆளை மாத்துறேன்னு சொல்றேன். நான் அதுக்கப்புறம் முகத்துல முடிச்சா நீ ஏன்னு கேள்றி? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் தான் வேணும், அதுக்கு தான் நான் ஆளை மாத்திட்டேன். போதுமா? பணம் தான் வேணுமா? திருட்டு முண்டை, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லுவா உன்ன. ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் அழிக்கும் சாந்தி. அழிக்கும் இல்ல, அழிக்கும். என் வாழ்வை அழிக்கும் சாந்தி. கம்னிரா, என் சாந்தி நான் எப்படி வேணாலும் கிழிப்பேன். கிழிச்சா உதப்பேன், நீ உதச்சா கூட நான் கிழிப்பேன். கோச்சு கிழிச்சா வாயை கிழிப்பேன். என்னடா தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைச்சு தகராறு பண்றியா? என்ன சின்ன பையன் வச்சு தராரு பண்றியா? போ. ஹாய். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. எதுக்குப்பா? வண்டி எடு. எங்க போற? நீ சாப்பிடு, ஆனா வண்டி எடு. நாங்களே லவ் பண்றீங்களா? நீங்க ஈஸியா சைட் அடிச்சுட்டு போயிடுறீங்க, ஆனா இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் தண்ணி அடிக்க வேண்டியதா இருக்கு. நான் வண்டி நிறுத்தினா என்னன்னு கேக்குறேன். பிளையிங் கிஸ் குடுக்குறியா? அறிவு கட்ட முண்டம். இன்னைக்கு ரோஜாப்பு கொடுப்பா, நாளைக்கு நீ ஏமாந்தன்னு வச்சுக்கோ, குல்கந்தே கொடுத்துருவா. அப்படிப்பட்ட பார்ட்டி இவ. நீயாவது யமஹால வந்திருக்க, நாளைக்கு மாமன் ஒருத்த மாறில வந்தான்னு வச்சுக்கோ, மச்சிச்சு உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவா. கணத்துல இருக்க குழிய பார்த்து ஆசைப்பட்டியா? அந்த குழியிலேயே உன்னை போட்டு புதைச்சிருவா. தாய் குலமே, நான் எல்லா பெண்களையும் தப்பா சொல்ல, தப்பு செய்யற பெண்களை மட்டும்தான் கண்டிச்சேன். அதுக்காக நீ நான் மன்னிக்கணும். இந்த கையையே நான் காலா பிடிச்சு கேக்குறேன். பாத்தியா, அடுத்த ஆம்பளை கை வச்சா கூட கம்னு இருக்கா பாத்தியா? சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல.